நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாட்டோட ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி உக்கரை. நல்லா வாயில போட்டோடனே அல்வா மாதிரி கரைஞ்சி போகக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உக்கரை செய்ய ஒரு பேன்ல பாசிப்பருப்பு ஒரு டம்ளர், நார்மலாக டீக்கு யூஸ் பண்ணக்கூடிய டம்ளரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பொன்னிறமாக வர வரைக்கும் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க, நல்லா வாசமும் வரும் இதை வறுக்கும் போதே. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. வறுத்த பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பருப்பை இந்த மாதிரி நல்லா அலசினதுக்கு அப்புறமா தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு இதை குக்கருக்கு மாற்றிடுங்க. பருப்பை வேக வைக்க தண்ணி 3 டம்ளர். எந்த டம்ளரில் பருப்பு அளந்தீங்களோ அந்த டம்ளர்லேயே 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 3 விசில் வரட்டும், அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். 3 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. ஸ்டீமர் அடங்கினோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீமர் நல்லா அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு. இந்த மாதிரி வேகணும். கொஞ்சம் பருப்பை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும். இந்த மாதிரி அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வெல்லம் 3 டம்ளர், நம்ம பருப்பு அளந்த டம்ளர்லேயே 3 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் கரைய 3/4 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துங்க. நல்லா கிளறி விடுங்க. வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுடுங்க. அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதும் நெய் 3 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்வீட்டுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும், அப்போ தான் இது சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் உருகியதும் ரவை 3/4 டம்ளர். லாஸ்ட் வரைக்கும் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரே டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நெய்யோட நல்லா கலந்து விடுங்க. நார்மலாக உப்புமா செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரவை தான் நான் எடுத்திருக்கேன். கலர்லாம் மாற தேவையில்ல, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். துருவின தேங்காய் 3/4 டம்ளர் இதில் சேர்த்துருங்க. இந்த நெய்யோட இந்த ரவையும் தேங்காயும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. அடுத்ததாக இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்தா பாசிப்பருப்பு, அது எல்லாத்தையுமே இதில் உள்ளார சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி பருப்பு வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. லைட்டாக ரவையும் தேங்காயும் மிக்ஸ் ஆனால் போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டே உருக்கி வச்சுருந்த வெல்லம் அதை அப்படியே சேர்த்துருங்க. ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது தூசு இருந்தால் கூட அது ஃபில்டர் ஆகிடும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிகள் விழுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் எல்லாமே சரியாயிடும். இந்த மாதிரி கட்டிகள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது அது அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு அல்வா ஸ்டேஜ் வரும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்க இது பாருங்க எவ்வளோ கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்துருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி திருப்பினா எப்படி பேனில் ஒட்டாமல் திருப்ப வருது பாருங்க, இந்த ஸ்டேஜ் வரணும். அவ்வளோதான், நம்மளோட கரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சைடில் வச்சிடலாம். அடுத்ததாக தாளிப்புக்கு ஒரு கரண்டி வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகியதும் 10 முந்திரி உடச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரியை நல்லா வறுத்துட்டு நம்மளுடைய உக்கரையில் இதை சேர்த்துருங்க. அவ்வளோதான், ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி உக்கரை ரெடி. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான், நம்ம செட்டிநாடோட ரொம்பவே பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி உக்கரை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வாயில வச்சோன்னு கரைஞ்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. ஸோ மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸை என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.